வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் பிரியா அண்ட் ஜித்தன். ஸோ நம்ம முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு குக்கிங் செட்டப்போட தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ கொஞ்ச நாளாக உனக்கு நான் குக்கிங் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? ஆமாம் இல்லையா? ஸோ அதனால நம்ம இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்காக நீ ஒரு ரெசிபி சமைச்சு காட்ட போகிறேன். சரி, ஐ எம் கோனா கைட் யூ. ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் என்ன தெரியுமா? ஜப்பான் சிக்கன். ஜப்பான் சிக்கன். ஆக்சுவலி கொஞ்ச நாளா லைக் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. நான் உனக்கு ஆக்சுவலி ஒரு வாட்டி சமைச்சு கொடுத்துருக்கேன், பட் ஐ டோன்ட் நோ, லைக் உனக்கு மறந்துட்டு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஆக்சுவலி ரியலி நைஸ். நானும் ஃபர்ஸ்ட் நினச்சேன் பாலெல்லாம் போட்டுட்டு ஒரு சிக்கன் டிஷ் ஆனிட்டு. பட் ஆப்வியஸ்லி ஒரு ரெசிபி ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது இல்லையா? ஸோ மோஸ்ட்லி எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஷ் தான் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு சமைச்சு நம்ம காட்ட போகிறோம். சரியா? ஸோ இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீ ஃபஸ்ட்டு எனக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன இருக்குதுன்னு. இது என்ன? குட். இது போன்லெஸ் சிக்கன். நீங்கள் போன் வச்ச சிக்கன் கூட நீங்கள் எடுக்கலாம். பட் போன்லெஸ் சிக்கன் எடுத்தால் லைக் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸி. இது என்ன? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் என்ன? இது cashew nut. இது ginger garlic paste. குட். green chilies. இது garlic. குட். இது என்ன? coriander. குட். இது salt, pepper. மைதா. அதுக்கப்புறம் corn flour. ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த பவுலில் யூ கோனா ஆட் தி சிக்கன் இன். இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இருக்குதுல்ல, ஒரு ஸ்பூன் போடு. ginger garlic ஒரு ஸ்பூனா? ஒரு டீஸ்பூன் போடு. ஓகே. அடுத்தது நம்ம இந்த மாவெல்லாம் போடலாம். போடு. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் போடு. நான் சொல்கிறேன் போடு. ஸோ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். நான் மெஷர் பண்ணல, பட் எனக்கு ஒரு அளவு எனக்கு தெரியும். இப்போது உப்பு கொஞ்சம் எடுத்து போடு. அடுத்தது கொஞ்சம் பெப்பர் போடு. கொஞ்சம் போடு. சரி, இப்போது நான் கொஞ்சம் தண்ணி போடுறேன். ஸோ இது ரொம்ப ஓவர் வாட்டரியாக கூட இருக்க தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி, ஸோ இது நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் ஊறி வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜப்பான் சிக்கன் நீங்கள் நாளைக்கு பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்கள் மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது நல்ல மேரினேட் ஆகும். பட் நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ நம்ம இதை அப்படி உடனே இப்போ பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம ஆயில் வச்சுட்டு நம்ம சூடு பண்ணணும். இந்த சிக்கன் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சுட்டு எடுக்க போகிறோம். சரி, இப்போ ஆயில் கொஞ்சம் நேரமாக சூடாகிட்டு இருக்குது. சரி, இப்போ இன்னொரு பீஸை எடுத்து போடு. ஒவ்வொரு பீஸை எடுத்து போடு ஜித்து, மெதுவா. நீ இப்படி பண்ணால் நம்ம நாளைக்கு தான் நம்ம ஜப்பான் சிக்கன் சாப்பிடுவோம். கொடுங்க. குக்கிங்க்கு தேவையானது நிதானம், பொறுமை. அதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்கணுமா? குக்கிங் தான் நீங்கள் கற்றுக் கொடுங்க. அது கரெக்டு. நல்ல ஸ்மெல் இல்லை? எஸ். சரி, இந்த மாதிரி கலர் ஆகுதுங்க. அது ப்ரௌன் ஆகுது. ப்ரௌன் ஆகல ஜித்து, பட் லைக் ஓவர் ப்ரௌன் ஆகக்கூடாது. லைக் ஒரு டார்க் ப்ரௌன் ஆகக்கூடாது. அதுக்கு நான் சொல்லிட்டேங்க. ஓகே. சரி, லைட் ப்ரௌன் தெரியுதா? இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனால் போதும். ஓகே. நல்லா விண்டு. சரி, இந்த மற்ற சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம் எடுத்துக்கணும். ஸோ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் போட போகிறோம். சரியா? ஆக்சுவலி இந்த டிஷ்ஷு கொஞ்சம் ரிச்சான டிஷ் தான். இது எப்போவுமே சாப்பிட முடியாது. ஓகே, சரி. பட்டர் சூடாகிட்டு இருக்குது. டார்க் எடுத்துருக்குது.
நம்ம பேக் யார்டில் குக்கிங் பண்ணலாம்னு நினச்சிட்டு வந்தோம், அதுக்குள்ளே சன்செட்டும் ஆயிடுச்சு. சரி எடுத்து போட்டு இந்தா. ஓகே, garlic chili. சரி இந்த ஃப்ரை பண்ணு. லைக் ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. லைக் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ண அப்புறம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சால்ட். ஸோ அகெயின் பிஞ்ச் ஆஃப் சால்ட். பிஞ்சுனா கொஞ்சம் பிஞ்சு தானே, கொஞ்சம் அள்ளி போடு. ஓ, ஸோ உங்கள் பிஞ்சு இப்படி இருக்குமா? கொஞ்சம். அடுத்தது பெப்பர். இதில் நம்ம இப்போ பால் போட போகிறோம். ஒரு கப் பால் இதில் நம்ம இப்போ போட போகிறோம். மெதுவாக. சரி, நீ ஜூஸுக்காக வாங்கிட்டு வந்த நிஞ்சா நம்ம கேஷ்யூ நட்ஸ் அடிக்க போகிறோம். போடு. இந்தா. இதை போட்டு ஃபுல்லாக போட்டுடு. ஸோ இது நல்லா இப்போ பாயில் ஆகணும். இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இப்போ இந்த சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு இதில் போட போகிறோம். சரி, இது இப்போ திக்காயிட்டு இருக்குது. இந்த சிக்கன் எடுத்துட்டு இதில் போட்டுடு. ஓகே ஓகே, ஸோ now this needs to become thicker. ஓகே, ஸோ இந்த பால்லையே, இந்த பாலோட கன்சிஸ்டன்சியில் இது நல்லா குக் ஆகணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துச்சு இல்லையா? ஸோ யூ கேன் ஹேவ் இட் லைக் கொஞ்சம் வாட்டரே வேணும்னா இது இன்னும் வேணும்னா ட்ரை பண்ண கூட சாப்பிட்டு. பட் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும். சி, இட்ஸ் ஆக்சுவலி நைஸ். ஸோ இதெல்லாம் கொரியாண்டர் எடுத்துட்டு இதில் போட்டுறேன். நைஸ். சரி, நான் சர்விங் டிஷ்ஷில் சூடு சூடு சூடு. கற்றுக்குனியா? நெக்ஸ்ட் டைம் எனக்கு நான் ஃபோன் பண்ணி வேலை முடிச்சுட்டு வரும்போது ஜப்பான் சிக்கன் பண்ணி வேணாம். ஜப்பான் சிக்கன். டேஸ்ட் பண்ணு. சூடு. நல்லா இருக்குதா? பிடிச்சிச்சா? எது கூட சாப்பிடுவது? அந்த அப்படியே சாப்பிடலாம், ஒரு ஸ்டார்டர் மாதிரி. ஓ, நைஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு லெட் அஸ் நோ ஹவு ஜப்பான் சிக்கன் went. நீங்களும் உங்கள் புருஷனை இப்படி வேலை பண்ண வைங்க. பாதி வேலை நான் தான் பண்ணேன். Anyways, I hope you enjoyed the video. I'll meet you back with another exciting video. I love me and you and me and you. So we will meet you back with an exciting video. நாம இப்போ போயிட்டு இந்த ஜப்பான் சிக்கனை நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஏன்னா பசி டின்னர் சாப்பிடவே இல்லை. Okay. Bye guys. See you later. See you in another exciting video. ஆமா, another exciting video. அது வரைக்கும் adios amigo.